எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். வாக்காளர் பற்றி ஒருபுறம் நான் இதை எதிர்த்தாலும் இன்னொரு புறம் நான் வாக்காளர் பட்டியலில் என் பெயரை இடம்பெறச் செய்ய உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டுதான் ஆக வேண்டும் என்கிற அளவுக்கான ஒரு நெருக்கடியை இந்த ஆட்சியாளர்கள், சூதுமதியாளர்கள், சூழ்ச்சியாளர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். எஸ்ஐஆர் நடவடிக்கையை எதிர்த்து விசிக சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் அக்கட்சித் தலைவர் திருமாவளவன் பேசிய காட்சிதான் இது. சென்னை எழும்பூரில் நடைபெற்ற போராட்டத்தில் பேசிய திருமாவளவன் தொடர்ந்து அதிகாரத்தில் இருப்பதற்கு தான் பாஜக எஸ்ஐஆர் நடவடிக்கையை மேற்கொள்வதாக குற்றம் சாட்டினார். மாநில கட்சிகளை பாஜக அழித்து வருவதாகவும் அவர் விமர்சித்தார். அதிமுகவுக்கு இதுகுறித்த அறிவுரை கூறியும் அதை அவர்கள் ஏற்கவில்லை என்று திருமாவளவன் கூறினார். அந்த மாநிலங்களில் வளர்கிற மாநில கட்சிகளில் ஊடுருவி அந்த கட்சிகளோடு கூட்டணி வைத்து எந்த கட்சிகளோடு கூட்டணி வைக்கிறார்களோ அந்த கட்சிகளையும் காலி செய்வது பிஜேபி RSS செயல் திட்டங்களுள் ஒன்று. மேலும் பாஜகவை எதிர்ப்பதால் தன்னை குறிவைத்து அவதூறு பரப்பப்படுவதாகவும் தெரிவித்தார். இந்த போராட்டத்தில் விசிக MP, MLAக்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நியாயமான வாக்காளர் பட்டியல் வெளியாகுமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியிருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். இந்த வாரம் அதாவது கொடுக்கணும், இது வந்து BLA2க்கு கொடுக்கணும். மற்ற மாவட்டங்கள்லாம் கொடுத்துட்டாங்க திங்கட்கிழமையே. அது பொதுச்செயலாளர் இப்படி எல்லா மாவட்டத்துக்கும் எங்கள் கட்சிக்கு அதை கொடுத்தா நான் சொன்னேன். SIR வந்து நல்ல நோக்கம், ஆனால் அது சிதைக்கின்ற வேலையை வந்து அது செய்யக்கூடாது. அதுதான் வந்து ஒட்டுமொத்தமா வந்து ஒரு ஜனநாயகத்துடைய மாண்பு. இந்நிலையில் SIR பணிகள் குறித்து தங்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை என்றும் அதில் தாங்கள் மட சாம்பிராணியாக இருக்கிறோம் என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். முழுமையா எல்லாமே கொடுத்த மாதிரி இதை எழுதியிருக்காங்க. இது நீங்களே ஒரு இந்த பத்திரிகையாளர்கள் வாங்கி பார்க்கலாம். பயிற்சி முகாம் கொடுத்தோம், பயிற்சியே இல்லைன்றாங்க சில பேருக்கு, என்னன்றது தெரியலன்றாங்க. நான் பயிற்சி முகாம் போட்டேன்றாரு நம்ம ஆட்டோ. ஆனா இங்க என்ன இப்படி நடக்குதுன்றத தெரியப்படுத்துறதுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த மாதிரி நீ இதை பார்த்தீங்கன்னாலே தெரியும் இதுல எவ்வளவு தூரம் பாருங்க. இது மாதிரி செய்யலாமா? இதுக்கு என்ன வழிமுறை எங்களுக்கு புரியல. நாங்க மடச்சாம்பிராணியா இருக்கோங்க. கொள்முதல் செய்யப்படும் நெல்லின் ஈரப்பத வரம்பை உயர்த்த மத்திய அரசு மறுத்துவிட்டதை எதிர்த்து திருவாரூரில் திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. திருவாரூர் மாவட்டத்தில் நடப்பாண்டு குறுவை சாகுபடி பணியில் விவசாயிகள் ஈடுபட்டனர். அறுவடை செய்யும் நேரத்தில் வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து கனமழை பெய்தது. இதனால் நெல் மூட்டைகள் நனைந்தன. இதனால் கொள்முதல் செய்யப்படும் ஈரப்பத வரம்பை 17% 22% அதிகரிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு கோரிக்கை விடுத்தது. இதனைத் தொடர்ந்து மத்திய குழுவினர் ஆய்வு செய்த நிலையில் ஈரப்பத வரம்பை உயர்த்த மத்திய அரசு மறுத்துவிட்டது. இதனை எதிர்த்து திருவாரூர் புதிய ரயில் நிலையம் முன்பு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியினர் போராட்டம் நடத்தினர். திருவாரூர் திமுக மாவட்ட செயலாளர் பூண்டி கலைவாணன் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இறுதி வரை போராடுவோம். காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மதிமுக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.